கிராமமாக எடுக்கும்போது ஒரு கிராமம் இருக்கும்போது, அந்த கிராமத்தில நம்மளுடைய விவசாய மக்கள் அவங்கலாம் கீழ் வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பள்ளம் மாரி இருக்கிற இடத்துல நீர்நிலைகள் தேங்கிய இடத்துல வந்து பக்கத்தில தான் அவங்களுடைய வீடுகள் இருக்கும். ம். அவங்க வந்து எந்திரிச்ச உடனே வேலைக்கு போகணும்னா, அவங்க வந்து எந்திரிச்சு மேற்கே நோக்கிய பயணமாக இருக்கும். எந்திரிச்ச உடனே மேற்க நோக்கி பயணமாக தான் இருக்கும். யார் அதிகார இதில உள்ளவங்க வந்து கண்டிப்பாக சூரியனை நோக்கிய பயணமாக இருக்கிற மாரி இருக்கும். சூரியன் நோக்கிய பயணம் யாரெல்லாம்னா, நல்ல உயர் இதில உள்ளவங்க, உயர் இனத்தவர்கள்ன்றாங்க இல்லையா? அவங்கலாம் சூரியனை நோக்கிய பயணமாக எடுத்துக்குவாங்க. அதேபோல் வியாபார மக்கள் வந்து வடக்கு நோக்கிய பயணமாக எடுத்துக்குவாங்க. ம். காவல்காரர்கள் அந்த ஒரு போல்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா? பஞ்சாயத்து தலைவர்கள், அந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்க, இவங்கலாம் தெற்கை நோக்கி இருக்கிற மாரி இருப்பாங்க. இந்த மாரி அந்த காலத்தில கிராம அமைப்புகளுடைய இதுவுமே இத வைத்து தான் நமக்கு அமைக்கப்பட்டுருது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த திசையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற மாரி. அப்பங்கும்போது நம்ம வாசல பார்க்கும்போது நம்ம செய்யும் தொழிலுக்கும் அதுக்கும் ரொம்ப லிங்க் ஆகும்.